ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பூரி பண்ண போகிறோம். அது எப்படின்னா பொட்டேட்டோ மசாலா பூரி. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். ரவை 1/2 கப், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மல்லித்தலை, சீரகம், கரம் மசாலா, சால்ட், ஆயில். இந்த இன்க்ரீடியன்ஸை நம்ம கோதுமை மாவில் போட்டு பூரி மாவு மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவில் வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ரவை 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். வாட்டர் இப்போ ஆட் பண்ண வேண்டாம், ட்ரையாக நம்ம ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பூரி மாவு மாதிரி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. மாவு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அது நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதை நல்லா பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், பால்ஸாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பூரி மாவு திரட்டிக்கலாம். அதுக்கு பூரி தேய்க்கிற கட்டையில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ட்ரை மாவும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து ட்ரை மாவில் நம்ம பரட்டிட்டு அதுக்கப்புறம் ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம தேய்க்கும் போது எதுவுமே ஒட்டாமல் நல்லா நீட்டாக வந்துட்டுருக்கு. ரவுண்டாக எல்லா மாவையும் இதே மாதிரி ட்ரை மாவில் பரட்டிட்டு அப்படியே நம்ம தேய்ச்சோன்னா நல்லா ஈஸியாக நமக்கு ரவுண்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பால்ஸுமே நான் இப்போ பூரி மாவு மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். ஒவ்வொன்றா நம்ம அதே மாதிரி ட்ரை மாவில் பரட்டிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சோம்னா மாவு ஒட்டாமல் நல்லா நீட்டாக நமக்கு ரவுண்டாக கிடைக்கும். பாருங்கள், நான் எல்லா பால்ஸையும் நான் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது பூரி பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம இந்த ஒவ்வொரு மாவாக எடுத்து போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், எதுவுமே ஒட்டாமல் நமக்கு நீட்டாக வந்துக்கிட்டுருக்கு.
ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா பூரிகளையும் ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பூரி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது ஆர்டினரி பூரி மாதிரி இல்லாமல் உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோடு சேர்ந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது நீங்கள் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலாம், டின்னராகவும் சர்வ் பண்ணலாம், லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நம்ம இதை கொடுத்து விடலாம். கொடுத்து விட்டோம்னா ஸ்கூலில் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் நமக்கு காலியாகி வந்துடும். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக ரொம்ப மசாலா இல்லாமல் நார்மலான சைட் டிஷ் கொடுத்தாலே போதும். பாருங்கள் எவ்வளோ நல்லா பஃபியாக வந்திருக்குன்னு. இன்றைக்கி நான் இதை கடலை குழம்போடு தான் நான் இன்றைக்கி சர்வ் பண்ணேன். நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது சில பூரிஸ் எல்லாம். பாருங்கள் கடலை குழம்புல எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.